சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டுக்கு பிரதமர் ஒரு முறை வந்துட்டார், அமித்ஷா 2 அல்லது 3 முறை வந்துட்டார். காங்கிரஸ் யார் வந்தா ரீசெண்ட் டேஸில் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் பிறகு அவங்க வந்து கூட என்ன வழங்க போகுது? இப்போ கூட்டணி என்ன லட்சணத்தில் போக போகுதுன்னு தெரியல, பேச்சுவார்த்தை எப்படி போக போகுதுன்னு தெரியல. தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணிகள்லாம் நீங்கள் சீட்ஸ் கொடுத்தாகணும், ஒரு சீட்டாவது கூட கொடுக்கணும், குறையாக கொடுக்கணும்னா எத்தனையும் மீறி நீங்கள் அது என்ன கீழே உங்களுக்கு அவங்க திமுக இருக்கிறதால உங்கள் வண்டி ஓடும், திமுக இல்லைன்னா உங்களுக்கு கதை என்ன? இப்போ காங்கிரஸ் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ அவங்க இவ்வளோ நாள் இருந்த இடத்துக்கு பார்க்கும்போது வேற ஒருவரை இல்லை ஒரு மாநில முதலமைச்சரை அவங்க லீட் பண்ணணுங்கிறத காங்கிரஸ் எப்படி பார்ப்பாங்க? அந்த பிக் பிரதருங்கிறத அவங்க விட்டு தர இடத்துக்கு விட மாட்டாங்க, தகராறு பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தகராறு பண்ணுவாங்க. பட் எந்த அளவுக்கு தகராறு பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை. காங்கிரஸ் வில் பி ரீஜனல் பார்ட்டி. 3 ஸ்டேட்டில் இருக்க ஹிமாச்சல் பிரதேஷ், தெலுங்கானா அண்டு கர்நாடகா 3 ஸ்டேட்டில் இருக்க ரீஜனல் பார்ட்டி. 2-3 ஸ்டேட்டில் அலைன்ஸில் இருக்கான், அவ்வளோதான். நேஷ்னல் கேரக்டர் அதுக்கு போயிடும் இல்லை. அதை தானே பிஜேபி விரும்புது. ஸ்டாலினோ மமதாவோ வந்துட்டு போட்டோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் வரதை ஏன் விரும்பலைன்னா, ஒரு குஜராத்திலையும் ஃபுட் பிரிண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ண பார்த்தார், அதனால தான் ஜெயிலுக்கு போனார். பஞ்சாப்ல வந்துட்டாங்க, குஜராத்தில் ஃபுட் பிரிண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணார், டெல்லியில் இருக்காருன்னு தான் கெஜ்ரிவாலை பிடிச்சி ஜெயிலில் போட்டது. நீங்கள் அது இன்றைக்கி ஸ்டாலினுக்கும் மம்தாக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டில் எங்கேயும் பிஜேபியை ஸ்டாலினோ மமதாவோ சேலஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. மோடிக்கு சேலஞ்சர்ஸ் மமதாவோ ஸ்டாலினோ கிடையாது. அதனால ஸ்டாலின் அவங்க தொட மாட்டாங்க. யூபிலையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேஷ் ஹிந்தி பெல்ட்டுக்குள்ளே வந்தினா தான் அங்கே போகிறது கிடையாது. இவங்களுக்கு அங்கே எந்த ரோலும் கிடையாது. ஆகவே அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இட் வில் பி அ லவ்லி சிச்சுவேஷன். காங்கிரஸுக்கு அது முடிஞ்சு போச்சு. ஒரு வேளை இந்த மாதிரிலாம் ஏதாவது தொடர்ந்து பேசினாங்கன்னா ஃபினிஷ்டு. ஆகவே காங்கிரஸ் இஸ் இன் அ வெரி பேட் ஷேப். அதுக்கு காரணம் இன்ஹெரண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் லீடர்ஷிப். இன்றைய இளைய தலைமுறையோட பேர்னிங் ஆஸ்பிரேஷன்ஸை மோடி அட்ரஸ் பண்ணுற மாதிரி ராகுல் காந்தியால் அட்ரஸ் பண்ண முடியல. அந்த இன்டென்ட் அவருக்கு இல்லை என்பது தான் பிரச்சனையோட ஆழமான கூறுகளில் ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, அடிப்படை என்று கூட நான் சொல்வேன். ஒருவேளை இன்றைய சோஷியல் மீடியா இந்த எரால மல்டிபிள் வாய்ஸஸ் பேசுகிறத டெமோக்ராட்டிக்காக பார்க்குறத விடவும் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய இடம்ங்கிறதும் காங்கிரஸுக்கு பலகீனமாக போகுது. ஏன்னா கடந்த காலத்தில் மல்டிபிள் வாய்ஸஸில் அவங்க பேசியிருக்காங்க. இன்னைக்கு டெமோக்ராட்டிக் ஏரால அந்த கான்ட்ரடிக்ஷனே சிங்கிள் வாய்ஸ் இல்லைன்னும் போது எப்படி நம்ப முடியுங்கிற இடத்துக்கு நகர்த்தி இருக்கு. அப்படி ஒரு முன்முடிவுகள் அல்லது அது ஒரு பாதிப்பு அப்படி பார்க்கல. காங்கிரஸ் இஸ் ஆல்வேஸ் பாஸ்டியன் ஆஃப் டெமோக்ரஸி. என்ன வேணா நீ பேசிட்டு காங்கிரஸ்குள்ள இருக்கு. ஏன்னா இவ்வளோ பேசின பிறகும் சசி தரூருக்கு ஏதோ ஒரு குழு போட்டு கேரளாவில் அவர் அதோட மணிசங்கர் ஐயர் பேசிக்கலி ஒரு இன்னமும் மெம்பர் தான் காங்கிரஸ். காங்கிரஸ் ஆட்சிக்கு வர பெரிய அளவில் வாய்ப்புள்ள மாநிலமான கேரளத்தில் அங்கே பினராயி விஜயன் தான் வருவார்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்குள்ளே இருக்க முடியுது. தட்ஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதனால் காங்கிரஸ் அது காங்கிரஸோட பலம். பட் இஷ்யூ இஸ் நாட் தட். தே ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் டிசென்ட். என்னென்னமோ பேசிக்கிட்டு உள்ளே இருக்காங்க. இஷ்யூ இஸ், நான் தான் சொல்லேன், த லீடர்ஷிப். மேபி பிரியங்கா காந்தி ராகுலை ரீப்ளேஸ் பண்ணி இது ரொம்ப அவலமான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முடிவு எடுக்கிறது பூரா ராகுல் காந்தி. இது எப்படி உருப்படும்? இது இப்போ நீங்கள் கேட்கலாம், மோடி பிரதமர், ஆனால் தலைவர் நிதின் நபீன். பட் அங்கே உங்களுக்கு கோஹரன்ஸ் இருக்குது, இங்கே கோஹரன்ஸ் இல்லை. கார்கே ஒரு ஃபிகர் ஹெட், அவர் தலைவர். முடிவு பூரா ஐதர் ராகுல் காந்தி ஒரு பெரிய சோனியா காந்தி அவங்க தான் எடுக்கிறாங்க. இது எப்படி உருப்படும்? அவங்கயாச்சும் அது பார்ட்டி டிசிஷன். நீங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறது பார்ட்டியினுடைய ஒரு நாம. இங்கே நீங்கள் ஒரு ப்ராக்சியை வச்சுக்கிட்டுங்கிறதுங்கிறது யூ டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அதைத்தான் இப்போ பிரச்சனை. சிக்கலே என்னன்னா, ராகுல் காந்தி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டேன்றார். ஹி வாண்ட்ஸ் டு என்ஜாய் பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி முடிவெல்லாம் நீ தான் எடுக்கிற, கார்கே எடுக்கல. குழந்தை கூட நம்பாது. கார்கே இஸ் அ டம்மி பீஸ். முக்கியமான எல்லா டிசிஷனையும் ராகுல் காந்தி தான் எடுக்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தட் டு வென் காங்கிரஸ் இஸ் டவுன் அண்ட் அண்டர், 3 எலெக்ஷனில் ட்ரிபிள் டிஜிட்டை ரீச் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 44, செகண்ட் எலெக்ஷன் 52, தேர்ட் எலெக்ஷன் 99. 3 எலெக்ஷனில் நீங்கள் ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போக முடியல. 140 year old பார்ட்டி. 140 year old. நான் நினைக்கிறேன்
இது அங்கே தான் போய் முடியும். ஏன்னா தனி மனிதர்களுக்கு ஆயுள் இருக்கிற மாதிரி ஸ்தாபனங்களுக்கும் ஆயுள் உண்டு. when there is a life span for individuals, there is a life span for institutions also. 140 year oldனா அது இன்றைக்கி வந்து ஜீவித்திருப்பதே ஆச்சரியம், அது அலைவாக இருக்கிறதே ஆச்சரியம். இந்த டிகே, இந்த இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸு, இந்த விதமான ஒரு இஷ்யூஸ் டவுன் அண்ட் அண்டராக இருக்கிறது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸோடு இருக்கிறதுன்றது இட்ஸ் பெயின்ஃபுல். பிகாஸ் ஒரு லேக் ஆஃப் அப்போசிஷன்றது வந்து டெத்தனல் ஃபார் டெமோக்ரஸி. பட் இதில் வருத்தப்பட நிறையா இருக்குது, ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. 140 வருஷம்னா ஐ திங்க் தீஸ் திங்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அப்படி இது வந்து வெறும் ஃபிலசாஃபிக்கலாக யோசிச்சு நம்மளை நாமளே தேற்றிக்கொள்வதாக இருக்கலாம், மறுக்கல. பட் திஸ் அ ஃபேக்ட். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. 140 years ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ், 140 yearsல எத்தனையோ ஜெனரேஷனல் சேஞ்சில் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. எஸ். அப்போ அந்த தவறு இந்த தடவை அடாப்ட் பண்ண மறுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. எந்த கேரக்டர் அதில் வந்து இது வரைக்கும் இல்லாத சேலஞ்சை இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது உண்மை. வெள்ளக்காரன் காலத்தில் ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சை காங்கிரஸ் இப்போ ஃபேஸ் பண்ணுது. என்னென்னா, வெள்ளக்காரன் காலத்தில் கூட வந்து இந்தியன் பாப்புலேஷன் வாஸ் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர், இட் வாஸ் நாட் கம்யூனல். இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் ரைட் அண்ட் ரைட் ஆஃப் சென்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். நீங்கள் இது இப்போ வந்து பிஜேபியோட அசெண்டன்சின்றது வந்து தனி மனிதனோட சாமர்த்தியம்லாம் பார்க்கக்கூடாது. அது ஆஃப்கோர்ஸ் அது காலத்தே கொடுக்கப்படுகிற ஒரு கொடை. பட் கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக தானே இருக்குது. தனி மனிதரை குறியீடாக வைத்துக்கொண்டு அந்த தத்துவத்திற்காக தான் அப்படி தான் வருது. இன்றைக்கி நீங்கள் குஜராத்தில் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது வந்து ப்ரோ பிஜேபியாக இருக்கும், இட்ஸ் ப்ரோ ரைட், ஆன்டி முஸ்லீம். காங்கிரஸ் எந்த லெவலுக்கு போச்சுன்னா அங்கே காங்கிரஸோட வாய்ஸாகவும் பேக் போனாகவும் மூளையாகவும் முதுகெலும்பாகவும் ஃபேஸாகவும் இருந்தது வந்து அஹமது பட்டேல். ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் ஃபஸ்ட் டைம் டிஃபிட் ஆனோன்னே பிட்வீன் 14 to 19 வந்து இட் டுக் அ பேக் சீட். அதாவது வந்து தன்னோட விசிபிலிட்டியை அவர் குறைச்சிக்கிட்டார், கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கிட்டார். ஏன்னா வந்து என்டையர் சிஸ்டமே வந்து அங்கே வந்து ரைட் அண்ட் ரைட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு திரும்புது. அன்லைக் அதர் பிஜேபி ஸ்டேட்ஸ். இப்போ மத்திய பிரதேஷில் ராஜஸ்தான்லேயே பார்த்தா கூட வந்து கொஞ்சம் ஒரு செக்யூலர் ஃபேப்ரிக் இருக்க மாதிரி தோணும். பீகாரில் இட்ஸ் ப்ரூட்டல், அப்சல்யூட்லி ப்ரூட்டல். குஜராத் இன்றைக்கி அகமதாபாத்தில் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கிறதுக்கு வீடு கிடைக்காது. அவன் வந்து முஸ்லீம் ஏரியாவுக்கு தான் போயாகும். டெனன்சி ரைட்ஸுன்றது ஆல்மோஸ்ட் அப்லிட்ரேட்டட். அக்ரிமெண்ட் கொடுக்க மாட்டான், வீடு கொடுக்க மாட்டான். அதாவது வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு தங்குறதுக்குன்னு போவாங்க. ஹோட்டல்ஸ் சொல்லலை, வீடுகள். ஒரு பைலட் ஆஃபீஸரோட ஸ்டோரியை வந்து ஒரு முறை பேசும்போது, பர்சனலாக பேசும்போது பி. சிதம்பரம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நான் கேள்விப்பட்டேன். அது கடைசியில் வந்து அந்த ஹவுஸ் ஹோல்ட் லேடி வந்து அவரோட பேரை வந்து ஒரு ஹிந்துவாக போட்டு தான் அந்த ஹவுஸ் ரெக்கார்ட்ஸையே போட முடியுது. டெனன்சி ரைட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ். அங்கே நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்க, ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆம்லெட் இருக்கான்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா 4 பேர் உங்களை திரும்பி பார்ப்போம். முட்டையை வந்து அகமதாபாத்தில் சில இடங்களில் வந்து இதுக்கு கீழே கவுண்டருக்கு கீழே வச்சு தான் கொடுப்பேன். ஆஸ்தோ லிக்கர் பாட்டில் கொடுக்குறாங்க, டிஸ்பிளே போட மாட்டாங்க. லிக்கர் பாட்டில் கொடுக்குற மாதிரி அல்லது ஏதோ பேண்ட் சப்ஸ்டன்ஸை கொடுக்குற மாதிரி. எக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து மறைச்சி 4 பேர்கிட்ட பார்த்து தான் கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷன் வாஸ் போலரைஸ்டு. ஸோ அதோட பிரதிநிதி தான் மோடி. குஜராத்தை உருவாக்கல, குஜராத் தான் மோடியை உருவாக்குச்சு. நான் இதுதான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் நார்த்து பூரா ஹிந்தி பெல்ட் பூரா வந்துடுச்சு. ஒரு எக்ஸலண்ட் ஃபைட்டை ராகுல் காந்தி லீட் பண்ணுறாருன்றது உண்மை. இன்றைக்கி கூட வந்து உத்தவ் தாக்கரே வந்து இஸ் அ ஃபைட்டர், பட் இஸ் நாட் அ விக்டோரியஸ் பர்சன்ற போராட்டக்காரராக இருக்கார். ஆனால் வெற்றியை கொடுக்கலான்னா என்ன பிரயோஜனன்றாங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து கமிங் பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின், 140 வருட தன்னுடைய ஆயுளில் இதுவரை சந்திக்காத ஒரு சவாலை காங்கிரஸ் சந்திக்குது. வெள்ளக்காரன் காலத்தில் கூட இதை பார்க்கல. த சொசைட்டி வாஸ் ஒன். இந்த மாதிரியான ஒரு போலரைசேஷன்றது நீங்கள் இல்லவே இல்லை. உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும். ஒரு மனிதனை அவனோட மத நம்பிக்கைகளுக்காக எரித்து கொள்றதும், ஃப்ரிட்ஜில் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தான்றதும், இதை நாமாவே நம்ம இன்றைக்கி மாற்றிட்டோம். இப்போ இதுக்கு மத்தியில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது தனிப்பட்ட ராகுல் காந்தியால் மட்டும் அதை சரி பண்ண முடியாது. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் காங்கிரஸை சுதந்திரத்துக்கு பிறகு பர்பஸ் இல்லைன்னு காந்தி நினச்ச சமயத்தில் அவங்க வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனாக இருந்துட்டு வேறு ஒரு எலக்டோரல் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் மாதிரி தொடங்கியிருந்திருக்கலாமோ? இல்லை, அது எனக்கு என்னமோ சரியாக படலை. அது அவ்வளோ நாள் தியாகம் பண்ணிவிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அதிகாரம் கையில் வரும்போது விட்டுட்டு எப்படி போவாங்க? வாய்ப்பே கிடையாது. காந்தி போனார், நேருவால் போக முடியாது. இல்லை, ரெண்டாவது அன்னைக்கு அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அப்பயே வந்து ரைட் விங் வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்போம். ரைட் விங் டேக் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அது தேவைப்பட்டது.
எனிவே த ப்ராப்ளம் இஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் வெரி டீப். ப்ராப்ளம் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ராகுல் பொலிட்டிக்கல் பவர். இதில் வந்து ராகுல் காந்தின்ற தனி மனிதனோட பிரச்சனை கிடையாது இது காங்கிரஸோட பிரச்சனையும் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து சொசைட்டல் ப்ராப்ளம். மேபி a சிவிலைசேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி இட்ஸ் அ சொசைட்டல் ப்ராப்ளம். இது தனி மனித ராகுல் காந்தியோ காங்கிரஸோ, இன்றைக்கி காங்கிரஸோ இவ்வளவு தூரம் வசப்பாடினாலும் தட்ஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன் யுனைட்ஸ் இந்தியா. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாடறிந்த ஒரே கட்சின்றது அதுதான். நாட் ஈவன் பிஜேபி 23% இருக்குதுன்னா இவங்களுக்கு இருக்க பறந்துபட்ட அளவில் பிஜேபி கூட கிடையாது. தமிழ்நாட்டிலலாம் பல இடங்களில் வந்து பிஜேபிக்கு கிளைகளே கிடையாது. அந்த மாதிரி இப்போ வடக்கில் அந்த நிலைமை கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ காலத்தின் கோலம் அது. மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி அவங்களால வளர்த்தெடுக்கப்பட்ட அவங்கெல்லாம் வந்து ஒரு க்ளோரியஸ் பாலிட்டிக்ஸை லீட் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் ராகுல் காந்தி வந்து டிஃபிட் ஆஃப்டர் டிஃபிட் தான் பார்த்துட்ருக்காரு. இஸ் அ வெரி கிரேட் ஃபைட்டர், சந்தேகம் இல்லை. பட் விக்டரியை கொடுக்க முடியலன்னும் போது ப்ராப்ளம்ஸ் வருது. அது அவரோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை. கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை குறை சொல்கிறது வேஸ்ட். இட்ஸ் அ சொசைட்டல் இஷ்யூ தான். சொசைட்டி போலரைஸ் ஆகிருக்கும் போது, ப்ரூட்டலி போலரைஸ் ஆகிருக்கும் போது தனி மனிதர்களால் என்ன பண்ண முடியும்? தன்னை பலி கொடுக்க முடியும், மகாத்மா காந்தி கொடுத்த மாதிரி. அந்த மாதிரியாக வந்து பலி கொடுக்குறோன்னா ஃபிசிக்கலாக சொல்லலை. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு டிஃபிட்டிஸ்ட் பாலிட்டிக்ஸ்க்கு வந்து அந்த ஒரு தோல்வி அடையக்கூடிய, அதாவது தோல்வி மேல் தோல்வி வரக்கூடிய ஒரு அரசியல் களத்தில் கடைசி வரை போராளியாக இருந்துட்டு போகலாம். அப்படி தான் அவர் இருக்கார். பட் த லாஸ் இஸ் நாட் ஃபார் ராகுல் காந்தி பட் ஃபார் இந்தியா. பார்ப்போம் சார், இது என்ன முடிவு பண்ணுறாங்க. மேபி இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு இந்த குரல்கள் வலுவடைய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு முடிவை நோக்கி நகர்கிறதா, அல்லது எல்லோருடைய தவறான முடிவுகளை சரியாக எடுத்து மீண்டும் ஒரு முறை பாஜகவுக்கு கொண்டு போய் மகுடத்தை கொடுக்குறாருலங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்தியா கூட்டணி இப்போது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அகைன் பார்லிமெண்ட்ரி செஷனில் பல சிக்கல்கள் போகிறது. இதற்கிடையில் காங்கிரஸ் அல்லாத இந்தியா கூட்டணிக்கான தலைமை அப்படிங்கிற பிச் அங்கங்கே வர தொடங்கி இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக சிவசேனா ஒரு காலத்தில் மதராசிகள் அப்படின்னு பேசிய அவர்கள் இன்றைக்கு ஸ்டாலினோ அல்லது மமதாவோ அல்லது வேறு யாரோ தலைமையேற்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு எடிட்டோரியல் உத்தவ் ஃபேக்ஷன்லேருந்து அவங்களுடைய சாம்னா இதழிலிருந்து வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது காலத்தின் தேவையாக இருக்கா? காங்கிரஸ் இன்னமும் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கா பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற? உங்கள் பார்வை. சாம்னாவுடைய எடிட்டோரியல் ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டோரியல் தான். ஒரே நேரத்தில் மணிசங்கர் ஐயர் பேசுகிறாரு, பினராயி விஜயன் தான் சிஎம் ஆவாருன்றாரு, கட்டுரை எழுதுறாரு. அதன் பிறகு பைட்டு கொடுக்கும்போதே இன்றைக்கி ஸ்டாலின் தலைமை தாங்கணுன்றாரு. தலைமைன்னா அது கோஆர்டினேட்டர் கதை தான், அது தலைமை ஒன்று கிடையாது, கன்வீனர். அதே நேரத்தில் சாம்னாவோட தலையங்க வந்து மம்தா பானர்ஜி அவர் ஸ்டாலின்றாங்க. இதெல்லாம் தன்னிச்சையாக நடந்ததான்னு எனக்கு தெரியல. அடுத்த கார்த்திகை சிதம்பரம் ஸ்டாலின் அவர்கள் அல்லது மம்தா பானர்ஜி அல்லது உத்தவ் தாக்கரேன் ரொட்டேஷனில் எடுத்திருந்திருக்கணும் கன்வீனர் பதவின்னு கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து தன்னிச்சையாக நடந்ததான்னு நமக்கு தெரியல. இதுக்கு பின்னால் திமுகவுடைய புஷ் கரங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன். கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு அது தெரியும். எனவே அது திமுக அதை சொல்லியிருந்தால் கூட, அது ஒரு வாதத்துக்கு ஆமாம் திமுகவோட ரோல் இருக்குன்னா கூட, இந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிறதால தான் சாம்னா எடிட்டோரியல் வருது. அவர்கள் ஒன்றும் சாம்னா எடிட்டோரியலோ மணிசங்கர் ஐயரோ அவர்கள் ஒன்றும் திமுகவின் கைப்பாவைகள்னு சொல்ல முடியாது. திமுக சொல்லி அவங்க செய்திருக்கிறார்கள் என்று ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அது அவர்களுக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இருப்பதாகத்தான் அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்போ இஷ்யூ வந்து சீரியஸாக மாறுது. உங்களுக்கு வந்து ஆக்டிவிஸ்ட் ரோல்லேருந்து பாலிட்டிஷியன் ரோல் எடுக்க ராகுல் காந்தி தயங்குவதன் விளைவு தான் தொடர்ந்து இந்த தோல்விகள். ஆகவே இது இப்படியே போக முடியாது. தேசிய அளவில் மட்டும்தான் இந்தியா பிளாக் சட்டமன்றத்துக்கு இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னா அதை கலைச்சிடலாம். எதுக்கு இந்தியா பிளாக்னு வச்சுக்கிறீங்க? அதுக்குன்னு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இல்லை, ஒரு அலுவலகம் இல்லை, ரெகுலர் மீட்டிங் இல்லை. கடைசியாக 4 ஜூன் 2025 தான் அவங்க மீட் பண்ணாங்க, ரிசல்ட் வந்த ஒரு வருஷம் பொறுத்து. இன்று வரையில் வந்து அதுக்கு பிறகு எந்த கூட்டமும் இல்லை. பீகாரில் ஏற்பட்ட படுதோல்வி குறித்து அது குறித்த ஆத்ம பரிசோதனை எதுவுமே இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிக்கல் கூடிக்கிட்டே போகுது. இன்றைய இளைய தலைமுறையுடைய ஆம்பிஷன்ஸை புரிந்து கொள்வது போல் அல்லது வந்து அதை அட்ரஸ் பண்ணுறது போல், அது தவறான அட்ரஸாகவும் இருக்கலாம், தவறான புரிந்து கொள்ளதாகவும் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் அதை வந்து மோடி வந்து பேசுகிறார். அந்த மாதிரி ராகுல் காந்தி பேசுவது இல்லை என்பது தான் இன்றைய அரசியலோட துயரமான ஒரு நிகழ்வு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி டெல்லியில் 5 நாள் மீட்டிங் நடக்குதுன்னா அதில் மோடியோட பங்களிப்பை நீங்கள் பார்க்கும்போது, ஆஸ் எ லீடர் ஆஃப் த அப்போசிஷன், பிரிட்டிஷ் சிஸ்டம் படி ஷேடோ பிரைம் மினிஸ்டர், நடைமுறையில் அது இல்லாட்டியும்
ராகுல் காந்தி இதை பற்றி என்ன சொன்னார்? நெகட்டிவாக தான் சொல்கிறார். அதில் ஒரு ஃபியாஸ்கோ நடந்தது, அங்கே வந்து சரியாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாமல். அது ஆர்கனைசர்ஸோட ப்ராப்ளம். பட் அந்த மீட்டிங்கோட முக்கியத்துவம் என்பது இன்றைக்கி சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. அந்த சப்ஜெக்ட், த இன்டென்ட் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் எக்ஸலண்ட், த இன்டென்ட் ஆஃப் த ஏஐ இன்டர்நேஷ்னல் சமிட். அதை பிரைம் மினிஸ்டர் பேசுகிறதுல மாதிரி ஏதாவது அது குறித்து ராகுல் காந்தி பேசியிருக்காருன்னா நெகட்டிவாக வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இல்லை. போயிருக்கீங்க. மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் கோளாறு இருக்குதுன்றது அது எப்படி நம்ம சொல்கிறது? தட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். அது கிடையாது இஷ்யூ. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தட்ஸ் an administrative problem. Somebody has bungled somewhere. பட் அந்த சரியான யூனிவர்சிட்டி வந்தது போனது அதெல்லாம் இன்டென்ட் ஆஃப் த மீட்டிங் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன். அந்த உலகமே தலைகீழ மாறப்போகுதுன்னு பேசப்படுது இன்னைக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வீச்சு என்ன என்பது அதை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட தெரியுது. எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் அதோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்போ சுந்தர் பிச்சை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட கைகோத்து நிற்கிறாரு அப்படின்னா அந்த கௌரவத்தை எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார் சுந்தர் பிச்சை. டெக்னிக்கல் ஹெட்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க த்ரூ அவுட் த குளோப் இருந்து. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 5 நாள் நடக்கிற கான்ஃபரன்ஸ், ராகுல் காந்தி வந்து அதை பற்றி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுன்றது அந்த ஃபியாஸ்கோ, அந்த பங்க்லிங் பற்றி சரியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் நிறைய பேர் உள்ளே போகிறது வெளியில் வரதில் ஏதோ சிரமம் ஏற்பட்டு, அதுவாக முக்கியம். அப்போ வாட் சார்ட் ஆஃப் அ பாலிட்டிஷியன் இஸ்? பொறாமை மட்டும் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் தனக்கு ஆட்சி கிடைக்கல, பிஜேபி 3வது தடவை ஜெயிச்சிருச்சுன்னு. நடைமுறையில் இன்றைய தலைமுறையோட ஆம்பிஷன்ஸை, இன்றைய தலைமுறையை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்களை மோடி அட்ரஸ் பண்ணுறார். அது சரியான அட்ரஸாக இருக்கலாம், தப்பான அட்ரஸாக, பட் அட்ரஸஸ் இட். அதோட முக்கியத்துவம் அவருக்கு தெரியுது. ஒரு டைலாக் ஏதோ ஒரு வகையில் பில்டு பண்ணுறாரு. நீங்கள் இதை முதல்ல 2012-13 ஐபேக்லேருந்து பிரசாந்த் கிஷோர் போய் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணுன்ற ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் அவங்க கொடுத்தது. அன்றைக்கி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸில் ராகுல் காந்தி தான் டிஃபெக்டோ பிரைம் மினிஸ்டர். சோனியா காந்தி, ராகுல் காந்தியும், மன்மோகன் சிங் இஸ் அ பப்பட். அப்போ அங்கே அதை புரிஞ்சிக்காமல் அவங்க சரியாக அதுக்கு காது கொடுத்து கேட்காததால தான் அவர் மோடி கிட்ட போகிறார். மோடி இம்மிடியட்லி கிராஸ்ப்ஸ் இட். ஃபைனலில் ஐபேக் பிளேட் அ வெரி பிக் ரோல், சோஷியல் மீடியா டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு. அதுக்கு பிறகு 2016 ஒவ்வொரு அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் தே ஃபால் இன் லைன், இன்க்ளூடிங் ராகுல் காந்தி. அது பிறகு பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸுக்கே போகிறாரு, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு, அவங்க சரியாக அதை ஒத்துக்கல. அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு அவர் வெளியில் போயிடுறார். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதிகாரத்தில் இல்லாமல் மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தப்பே இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், எமர்ஜிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ், ஆம்பிஷன்ஸ் ஆஃப் த நியூ ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இதை மோடி கிராஸ் பண்ண மாதிரி ராகுல் காந்தி இன்றைக்கும் கிராஸ் பண்ணல. நான் அதுக்கு சரியான உதாரணம் சொல்கிறேன். ஏஐ பற்றின கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி வந்து உலகம் பூரா இது பெரிய அளவில் குளோபல் லெவலில் பேசப்படுது. நம்ம யூஎஸை விட யூரோப்போடலாம் பின்தங்கி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஆர் கேச்சிங் அப் வித் த ரேஸ். அப்போ அந்த இஷ்யூவை ஒரு பிரதம மந்திரி, 140 கோடி மக்களோட பிரதம மந்திரி அட்ரஸ் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனை வந்து ராகுல் காந்தி பண்ணியிருக்கணும். மாறா அவரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் நடந்த அந்த குளறுபடியை அதை பெருசுப்படுத்தி பேசுறது. இங்கே இருக்க அந்த இன்டென்ட் அழகாக சொன்னீங்க. அந்த இன்டென்ட்டை பற்றின அவரோட கருத்து என்ன? நீ பின்தங்கி நிற்கிற, அவர் முன்னால் ஓடிக்கிட்டு இருக்காரு மோடி. ஒரு பர்சனாலிட்டியை வந்து அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக கூட சில பேருக்கு படம், இது ரொம்ப சைல்டிஷ் இஷ்யூவை நான் பேசுகிறேன்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. சைக்கோஅனலிட்டிக்கில் பார்த்தா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ப்ராப்பர் பர்சனாலிட்டி இருக்கணும். ஒன்று நீ பியர்டுக்கு இப்போ போட்டேன்னா எப்போயும் பியர்டு இருக்கணும், இல்லை க்ளீன் ஷேவன்னா எப்போயுமே க்ளீன் ஷேவன் இருக்கணும். கொஞ்ச நாள் பியர்டு, கொஞ்ச நாள் ஷேவன், தட் இஸ் நாட் யுவர் பர்சனாலிட்டி. அதாவது இது வந்து ராகுலோட ஆளுமையோட ஒரு அறிகுறி. இது ஒன்றும் குற்றம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி வந்து எப்பயுமே வந்து ஒரே பர்சனாலிட்டி. ராஜீவ் காந்தி வாஸ் ஒரே பர்சனாலிட்டி, நேரு வாஸ் ஒன் பர்சனாலிட்டி, மன்மோகன் சிங் ஒரே பர்சனாலிட்டி. கொஞ்ச நாள் தாடி வைக்கிறது, கொஞ்ச நாள் சேவ் பண்ணுறதுன்னு வருது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் ஒரு மனிதனோட சைக்கோஅனாலிட்டிக்கல் ப்ரொஃபைலில் புரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது வந்து பல பேருக்கு இப்போ கோபம் வரும், புரியாமல் இருக்கலாம். நான் ரொம்ப நுட்பமாக பேசுகிறேன். அதுலேருந்து ஆரம்பிக்குது. அது குறைன்னு அப்படி அது கூட சொல்லலை, அதுலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது யூ டோன்ட் ஹேவ் அ கன்சிஸ்டன்சி ஆஃப் லைஃப். ரெண்டாவதுங்க, இன்றைய எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏஐன்றது இன்றைக்கி ஒரு பெரிய 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 சப்ஜெக்ட்.
மிகப்பெரிய சப்ஜெக்ட். எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் ஃப்ரம் 5 years from now, 3 to 5 years from now. எது எப்படி பாதிக்கப்படும்னு நமக்கு தெரியாது. அதாவது இன்னைக்கு நார்மல்ஸ்னு சொல்லப்படுகிற விஷயங்களை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்க போகுது. அது அப்கிரேடா என்ன ஏதுங்கிறது விவாதத்துக்குரியது. It may be a boost or it may be a disaster. Absolute disaster இருக்காது நான் நம்புறேன். ஏன்னா every technological upgradation has only enriched the mankind. சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அந்த மாதிரி. மாறும் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே பாதிக்காத துறையே இல்லைன்றாங்க. அப்போ அதை பற்றின ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் 5 நாள் நடக்குதுன்னா வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த லீடர் ஆஃப் த அப்போசிஷன்? இதோட முடியுது. அப்போ அங்கே இருக்க அந்த யங் ஜென்ரேஷனோட அவர் பேசுகிறாரு. இல்லை எங்கெல்லாம் காங்கிரஸ் தப்பு பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் மோடி, சத்தியமாக கிடையாது. பட் யூ சி வை 12 வருஷமாக வை வாஸ் எமர்ஜிங் விக்டோரியஸ் ஆஃப்டர் விக்டோரியஸ். இன்றைக்கி வந்து அடுத்த தலைமுறைகிட்ட அவர் பேசுகிறாரு. நீங்கள் அடுத்த தலைமுறைகிட்டே பேசுகிறது இல்லையே. இப்போ இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஷேவ் பண்ணுறது, தாடி வச்சுக்கிறது, ரெண்டுலேருந்தும் அதுலேருந்தே ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப்டர் ஸ்டேட் யூ ஆர் லூசிங். அதான் அவன் வந்து எஸ்ஐஆர்லாம் சொல்லி தப்பாதீங்க. இது நான் கேட்குறேன், உங்கள் கூட்டணி கட்சியை ஏன் பேசலை? பீகாரில் வந்து 66 லட்சம் பேர் நீக்கினதுக்கு இங்கேருந்து ஸ்டாலின் போனார். ஸ்டாலின் பேச்ச தமிழில் மொழிபெயர்க்கு, ஹிந்தியில் மொழிபெயர்க்கு இங்கேருந்து ஒரு காங்கிரஸ்காரரும் போனார். இங்கே 1 கோடி பேர் எடுத்திருக்கான். ஏன் திமுக தெருவுக்கு போல? தெரியும் உங்களுக்கு அது கிடையாது பாலிடிக்ஸ்னு. ரெண்டாவது அவங்க ஆளுங்களை அவங்க சேர்த்துட்டாங்க. 66 லட்சம் பேரை எங்கேயோ இருக்க ஸ்டேட் இது. அதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் போன ஸ்டாலின் அவரோட மாநிலத்தில் 1 கோடி பேரை நீக்கியிருக்கான். ஏன் வந்து திமுக தெருக்களுக்கு போல? அப்போ இது என்ன பாலிடிக்ஸ் உங்களுக்கு வந்து? அப்போ அவங்க அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. திமுக தன்னை தயார்படுத்திக்குது. அப்படி தான் இருக்கணும் ஒரு கட்சி. இந்த சிச்சுவேஷனுக்குள்ள பொலிட்டிக்கலி எப்படி ப்ளே பண்ணணுமோ அதை ப்ளே பண்ணிட்டு லீகலி அது வேற. இப்போ கோர்ட்ல கூட பீகார்ல போட்ட எஸ்ஐஆர் கேஸ் இன்னும் முடியல. இவங்க கபில் சிபலை வச்சு ஆர்கியூ பண்றாங்க தமிழ்நாடு கேஸையும். ஆனால் ரொம்ப லோ ப்ரொஃபைல் இருக்கு. அதை பற்றின ரிப்போர்ட்ஸ் டிஎம்கே சார்பு ஊடகங்களே வரதில்லை. கேஸ் போடுறதை விடுங்க, தெருக்கு ஏன் போல திமுக? எஸ்ஐஆர் வேலைகளை ரொம்ப ரோபஸ்டா செஞ்சவங்க அவங்க தான். அப்போ இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. அப்போ ராகுல் காந்தியோட தலைமை என்பது எங்கென்ற கேள்வி எழுவது இந்தியா கூட்டணிக்கு எப்படி வந்து உங்களுக்கு பலம் சேர்க்கும்? ஒரு பொலிட்டிக்கலி ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லைன்னு நான் அதை புரிஞ்சுக்க. அப்சல்யூட்லி ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லை. ரெண்டாவது அறத பழுதலான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ வாட் இஸ் நவ்? இந்த ஜென்ரேஷனோட ஆம்பிஷன்ஸ் என்ன? உனக்கு தெரியாதது எதுன்னு உனக்கு தெரியணும். மோடி ஏன் ஜெயிக்கிறாரு, ராகுல் ஏன் தோக்குறாரு? இப்போ இந்தியா பிளாக் அப்படின்னு ஒன்று 2023 அதில் பாதிக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. பட் அதற்கு பிறகு பல விஷயங்கள்லையுமே கூட பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு கன்சென்சஸை அவங்களுக்குள்ளே கொண்டு வர முடியலையோன்னு ஒரு கேள்வி. ஆமாம், இப்போ மோடி 3.0ல் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் செஷனில் ராகுல் காந்தியை பேச விடாமல் பண்ணும்போது வழக்கமாக ஸ்பீக்கர் போடியம் கிட்ட அது மேலே ஏறி நின்று அமங்கலம் பண்ணக்கூடிய திமுக எம்பிஸ் ஒருத்தர் கூட கிட்ட போல. சஸ்பெண்ட் ஆன 8 பேரில் ஒரே ஒருத்தர் தான் சிபிஎம், மற்ற 7 பேர் காங்கிரஸ்காரன். ஏன் டிஎம்கே 22 எம்பிஸ் ஒய் தே கெப்ட் அலூஃப்? பிகாஸ் தேவர் இன்ஸ்ட்ரக்டட். ரொம்ப பூசிக்காதீங்கன்ட்டாங்க. டிஎம்சி நோ கான்ஃபிடன்ஸில் சைன் பண்ணலை. ஸ்பீக்கருக்கு எதிரான நோ கான்ஃபிடன்ஸில் டிஎம்சி சைன் பண்ணலை. நீங்கள் அங்கே நான் தனியாக தான் போவாங்கிறீங்க. வரனால அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. டிஎம்கே பாலு சைன் பண்ணார். ஆனால் அந்த டிபேட்டை இனிஷியேட் பண்ணும்போது அவனை சபைக்கே வரல அவர். அப்போ டிஎம்கே ஸ்டார்டட் கீப்பிங் எ சேஃப் டிஸ்டன்ஸ், கான்ஷியஸ் டெசிஷன். அப்போ இந்தியா பிளாக்ன்றது ஒன்று இல்லை. நடைமுறையில் இந்தியா பிளாக்னு ஒன்று கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணின்னு தானே நீ பேசுகிற, ஏன் இந்தியா கூட்டணின்னு பேச மாட்டேன்ற? அது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எல்லா பேரையும் சொல்லிக்கிறேன். செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ்னும் போதே வந்து இந்தியா கூட்டணின்றதை நீங்கள் வந்து கீழே போட்டு மிதிக்கிறீங்க. பீகாரில் இந்தியா கூட்டணி தானே சொன்னீங்க, ஏன் தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதுதான் வந்து உங்களோட நிலைப்பாடு. கலிகாலத்தில் இப்படி ஒரு தலைவர் கீழே வேலை செய்ய பெருமைப்படுறேன்னு சொல்கிறார். திமுக காரனே வெக்கப்படுற அளவுக்கு அங்கே போய் நீங்கள் சொரிஞ்சு விட்டுட்டு காங்கிரஸ் எப்படி அப்புறம் உருப்படும்? அது ஏன் உருப்பிடணும் நான் கேட்குறேன். அது அவரை தான் சொல்கிறாரான்னு தெரியல. மாணிக்கம் தாகூர் ட்வீட் அவரை தான் சொல்கிறாரு, அரசவை கவிஞர். ஆமாம், அப்படிங்கிறது அரசவை கவிஞர்னா யார்? ஜிங்சாக்கு. அது திமுகவில் மெர்ஜ் பண்ணிடலாம். அவன் எதுக்கு வந்து அதிகாரத்தில் பங்குல வார்த்தை எல்லாம்? அப்போ காங்கிரஸ் இஸ் ஃபினிஷ்டு, அவ்வளோதான். அது ஒரு ரீஜனரேஷன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நியர் ஃபியூச்சரில் இல்லை. சாப்னா எடிட்டோரியல்ன்றது வந்து காலத்தை எழுதப்பட்ட ஒரு எடிட்டோரியல் தான். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இப்பயே தயாராகணும். அது அவன் தயாராகிட்டான். அவர் பீகாரில் முடிச்சு வெற்றி விழாவில் போயிட்டு இங்கேருந்து கங்கை நேராக போய் பெங்காலுக்கு போதுன்னு பேசுகிறாரு இல்லைங்க.
முடிச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் ஆயிருக்கு, அன்னைக்கு சாயங்காலம் பேசுறாரு, அடுத்த எலெக்ஷனுக்கான எஸ் அந்த போர் முரசு அறிவிக்கிறாரு. எஸ் ஃபாரின் டூர் ஏதாவது போறாருன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போலிங் முடிச்சு அடுத்து எங்க நடக்குதோ அங்க ஷெட்யூலை போட்டுட்டு போறாரு. போயிட்டே இருக்காங்க அவங்க. நீங்க எங்க போறீங்க? அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம உங்க நேரத்துக்கு பெறுதலுக்கு மிக்க நன்றி.